அபிஷேகம் நம்ம மேல இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அபிஷேகம் பண்ணினவனை தொடாதே, என் தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாது. ஏன்னா நம்மை சூழ பாளையம் இறங்கி பாதுகாக்கிற தேவன். ஆண்டவர் பிள்ளைனா அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது சொன்னா அதுக்குரிய நம்மை அடையாளம் காண்பிக்கணும். உடுத்துறதுல இருந்து என்னவா எல்லாவற்றிலும் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் மண்டை வெட்டெல்லாம் சரியா இருக்கணும். உலகத்தை அப்படியே ஒட்டி வெட்டின்னு சுற்றின்னு இருக்கான். 3 கோடு போட்டு 4 கோடு போட்டுன்னா நீ அப்படியே போட்டினா உனக்கும் அவனுக்கும் என்ன இல்லை? தேவ பிள்ளைன்னு சொன்னா நான் தேவனாலே அபிஷேகம் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ நான் என்ன எதிர்பார்க்கறது சொன்னா இந்த தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்றி ஆக வேண்டும். எபிரேயர் 1:9 வாசிக்கிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது, அபிஷேகம் உன் மேலே இருக்குமானால் நீ எப்படி வாழணுமா? நீதியை விரும்பணும், அக்கிரமத்தை வெறுக்கணும்.